எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில வாழ்ற உரிமை இருக்குன்னு நான் நம்புறவன். ஜோசியரே, அப்ப இந்த நிச்சயதார்த்தம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு அறிகுறிகள் தெரியுதே. உங்க ஒப்பீனியனை என் மேல மட்டும் இல்ல, வேற யாரு மேலையும் திணிக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை என் தம்பியை தேட விடுங்க. அமிர்தா, பேசுங்க. பாக்குறேன் எங்க 2 பேருக்கும் நடுவுல யார் வராங்கன்னு. என்ன இதெல்லாம்? நான் போற இடத்துக்கெல்லாம் அர்ஜுன் பின்னாடி தேடிட்டே வராரு. இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு கடவுளே. நான் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு குகைக்குள்ள எப்படி போறது? உனக்கு பூஜை பண்றதுக்கு வரும்போது எனக்கு ஏன் இந்த தடங்கல்? கருணை காட்டு பரமேஸ்வரன். அர்ஜுன் கண்ணில் படாம நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். காப்பாத்து. எங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு நீங்க சொல்லணும். ஏற்கனவே நான் ஒவ்வொரு நாளும் பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல என்ன வருதோ அதைத்தாமா நான் சொல்ல முடியும். அப்பவே நீங்க எதையோ சொல்ல வந்தீங்களே ஜோசியரையா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எங்களை எதுக்காக வர சொன்னீங்க? அபசகுணங்களை ஏற்படுத்திட்டா நான் பயந்துடுவேன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி 1000 அபசகுணங்கள் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஜோசியர் மூலமா ஏதாவது சொல்லி என்ன பயமுறுத்தணும்னு நீ நினைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? காதல்ங்கிறது பவித்திரமானது. அர்ஜுன் மேல எனக்கு இருக்கிற காதல் பவித்திரமானது. அந்த காதல் எப்படி தோத்து போகும்? அப்படி தோத்து போக நீ எப்படி அனுமதிக்கலாம்? அர்ஜுனுக்காக உன்கிட்ட நான் பிச்சை எடுக்கிறேன்னா உன்னை சாட்சியா வச்சு அவனை காதலிச்சேன்ற ஒரே காரணத்துக்காக தான். நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் அர்ஜுனை நான் அடைஞ்சே தீருவேன். சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து என்னை பயமுறுத்தணும்னு நினைச்சா அதுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. என் உயிரை கூட நான் விடுவேன், ஆனா அர்ஜுனை விட மாட்டேன். உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்கம்மா. நீங்க பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அமிர்தா, நீ என்ன காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ நாகராணிங்கிறதைய மறந்துட்டியா? சித்தி, என்ன ஆச்சு? நான் இப்போ என்ன பண்ண? நான் நாகராணிங்கிறத இப்படி மறந்து போவேன்? பின்ன அந்த பையனுக்கு எதுக்கு நீ அவ்வளவு சலுகை கொடுத்துக்கிட்டு இருக்க? அவனை நீ இப்படியே விட்டுட்டேனா ஏதோ ஒரு நாள் அவன் உன்னை அவன் பக்கம் இழுத்துப்பான், புரியுதா? நீ இப்போ உன்னோட அப்பா அம்மாவை இழந்து நாகமணிய தேடி மனிதர்கள் உலகத்துக்கு போயிருக்க. அத மறந்து அந்த பையன் கிட்ட உன் மனச பறி கொடுக்கறதும் இவ்வளவு சலுகை கொடுக்கறதும் நாளைக்கு உனக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முதல்ல அவனை கொஞ்சம் விலக்கியே வை. இனி அவன் உன்னை பின்தொடராம நீதான் பாத்துக்கணும். சித்தி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் தான் காதலிக்கிறேன்னு என் பின்னால சுத்துறாரு. என்ன ஆனாலும் சரி சித்தி, கண்டிப்பா நான் அவரை காதலிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவையானதெல்லாம் என் எதிரிங்களோட உயிர். நம்ம வம்சத்துக்கு வந்து சேர வேண்டிய நாகமணி, அது மட்டும்தான் என் லட்சியம். அப்படி இருக்கும் போது அவன் உன் பின்னாடி வரான்னு தெரிஞ்சோ நீ ஏன் சும்மா விட்ட? நான் என்ன பண்றது சித்தி? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எப்படி விலகுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன அமிர்தா, உனக்கு மூளை ஏதாவது குழம்பு போயிடுச்சா? என்ன நீ ராஜநாகங்கிறதைய மறந்து போயிட்டியா? நினைக்கிற உருவத்துக்கு மாறுற சக்தி உனக்கு இருக்குங்கிறதைய மறந்துட்டியா?
உன்கிட்ட இருக்கிற இந்த அற்புதமான சக்தியை பயன்படுத்தி நீ வேற ரூபத்துல போய் அவனை பயன்படுத்து. அவன் உன்னை விட்டு விலகி போற மாதிரி நீ பண்ணு. இப்போ மட்டும் இல்ல அமிர்தா, நிரந்தரமா அவன் உன்னை விட்டு விலகி போற மாதிரி பண்ணு. மறுபடியும் அவன் உன் பின்னாடி வராத மாதிரி அவனை நீ எச்சரிக்கை பண்ணணும். அது அது என்னால செய்ய முடியல சித்தி. ஏன் முடியல? என்னாச்சு? உன் சக்தி எல்லாம் குறைஞ்சிடுச்சா? இல்ல சித்தி, என் சக்தி இன்னும் அதிகமா தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி என் சக்திகள் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போல. ஆனா அர்ஜுன் விஷயத்துல என்னால கடினமா நடந்துக்க முடியல சித்தி. நீ இப்போ என்ன சொல்ற அமிர்தா? அவன் மேல எதுக்கு உனக்கு இவ்வளவு கருணை? மனுஷங்க மேல கருணை காட்டுறது நல்லது கிடையாது. இந்த மனுஷங்க நம்பிக்கை துரோகிங்கிறத மறந்துடாத. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் சித்தி. ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு அர்ஜுன் ஒன்னும் கெட்டவர் இல்லைன்னு தோணுது. அதுக்குன்னு அவனை நீ பயன்படுத்தாம விட்டினா அவன் உன் பின்னாடிதான் வருவான். அது மட்டும் இல்ல, அவன் உனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுவான். எல்லாத்தையும் விட முக்கியமா, நீ அவனை இப்பவே விலக்கி வைக்கலனா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவ. நீ மனுஷங்க மேல பாசத்தையும் அன்பையும் வளர்த்துக்கிட்டேனா அது உனக்குதான் ஆபத்து. அதுக்குதான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து விலகே இரு. ஏற்கனவே நீ விக்ரம் சரோஜாவோட பாசத்துல மூழ்கி அவங்க வீட்டுல இருக்கிறதையே நான் தப்புன்னு சொல்லுவேன். இப்போ அர்ஜுன் தன்னோட காதல் வலையில உன்னை சிக்க வச்சு கைதி ஆக்கணும்னு பாக்குறான். அவனுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை நீ கொடுத்துட்டீனா அதுக்கப்புறம் நாகலோகத்துக்கு நீ திரும்பி வர முடியாது. இல்ல சித்தி, நான் அர்ஜுனோட காதல் வலையில என்னைக்குமே மாட்டிக்க மாட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் பழி வாங்கணும். நாகமணி எங்க அம்மாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும், அவ்வளவுதான். இதான் என் லட்சியம். நீ சொல்றது உண்மையா இருந்தா இப்போவே அவனை பயமுறுத்தி திருப்பி அனுப்பு. அவன் உன் பின்னாடியே குகைக்குள்ள வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாக தேவதைகள் சிவனுக்கு பூஜை பண்ற அந்த கோயிலுக்குள்ள மனுஷங்க வரக்கூடாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? ஏதாவது பண்ணு, அவன் உன் பின்னாடி வரவே கூடாது. அவன் அங்கேயே தடுத்து நிறுத்து. எங்க அமிர்தா? அமிர்தா எங்க இருக்கீங்க? நீங்க இது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க போல இருக்கு. அமிர்தா பேசுங்க. அமிர்தா தயவு செஞ்சு பேசுங்க. ப்ளீஸ் பேசுங்க அமிர்தா. ஏன் இப்படி நடக்குது? சித்தி, அர்ஜுனை பயமுறுத்தி இங்க இருந்து அனுப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா என் மனசு அவரை பயமுறுத்தி திருப்பி அனுப்ப ஒத்துக்க மாட்டேங்குதே. இப்படியே விட்டா நான் இப்படி வந்த வேலையை முடிக்கிறது? நான் இப்போ என்ன பண்றது? எனக்கு அர்ஜுன் முக்கியம் இல்ல, நாகமணி மட்டும்தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் எனக்கு முக்கியம் கிடையாது. சார், சார். ஹே கரண், வாட் a pleasant surprise. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் டவுன். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நான் இப்போ உட்கார நிலைமையில இல்லை. நான் இங்கே அர்ஜுனை தேடிட்டு வந்தேன். என்னாச்சு கரண்? நான் அப்பவே உங்ககிட்ட ஃபோன்ல சொன்னனே, அவர் இன்னுமா வீட்டுக்கு வரல? சார், அவன் வீட்டுக்கு வந்திருந்தா நான் ஏன் சார் இவ்வளோ தூரம் வரப்போகிறேன்? போகட்டும் விடுங்க கரண். அவன் சின்ன பையன், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வர போயிருப்பான். வந்துருவான். நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? இல்லனா உங்க கம்பெனில அர்ஜுன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு சூரிய கிரகணம் இல்லையா, அதான் அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்ன சொன்னீங்க? அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அம்மா டென்ஷனாக இருக்காங்களா? ஏன் அர்ஜுன் உங்களுக்கு என்ன வேணும்? அர்ஜுன் என்னோட இல்ல, அர்ஜுன் என்னோட கம்பெனியில எக்ஸ் எம்ப்ளாயியா இருந்தான். அதான் அவன் மேல கொஞ்சம் ஆக்குற, அவ்வளவுதான். நல்ல கதையா இருக்கு. இல்ல, இந்த காலத்திலயும் கம்பெனியில வேலை செஞ்ச எக்ஸ் எம்ப்ளாயி மேல இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறவங்க இன்னும் இருக்காங்களா?
மத்த எக்ஸ் எம்ப்ளாயி மேலயும் இந்த அளவுக்கு அக்கறை இருக்கா இல்ல அர்ஜுன் மேல மட்டும்தானா? இல்ல அர்ஜுன் மேல மட்டும்தான் இப்படி. அதான் ஏன் அப்படின்னு கேக்குறேன். அது வந்து இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனில வேலை செஞ்சான் இல்லையா, அப்போ அர்ஜுனை நான் சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணேன். இப்பவும் அவன் மேல அதே பாசம் இருக்கு. அர்ஜுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அர்ஜுன் உங்க கம்பெனில எக்ஸ் எம்ப்ளாயின்னு தோணல. உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் வேற ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சித்தப்பா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்க இப்போ வேற கம்பெனில வேலை செய்யறாங்கங்கறத தப்பா எடுத்துக்காம அவர் மேல இப்படி அக்கறையும் பாசமும் காட்டுறாரேன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு அவர் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாரி கரண், சித்தப்பா அந்த மாதிரி பேசுனதுக்காக வருத்தப்படாதீங்க. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. எங்க அமிர்தா? அமிர்தா எங்க இருக்கீங்க? இந்த அமிர்தா எங்க போனாங்க? காடு மொத்தம் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணுமே. இந்த காட்டுல எங்கன்னு போய் இன்னும் தேடுறது? அமிர்தா எதுக்காக இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்தாங்க? அவங்களா வந்தாங்களா இல்ல யாராவது கடத்திக்கிட்டு வந்துட்டாங்களா? ஓ ச்சே, அமிர்தாவை யாராவது கடத்திருந்தா? எங்க அமிர்தா எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களை யாராவது கடத்திருந்தா சொல்லுங்க, அவங்க கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். அமிர்தா, 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 அமிர்தா பேசுங்க. அமிர்தா எங்கன்னு போய் அவங்களை தேடுறது? அமிர்தா, நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? என்ன சித்தி? இது கருணை காட்டுற நேரம் கிடையாது. இப்போ இந்த பையன் மேல நீ கருணை காட்டினா கடைசி வரைக்கும் நீ சாபத்துக்கு ஆளாயிடுவ. அது மட்டும் இல்ல, இனி நாகமணி நம்ம வம்சத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. தாமதப்படுத்தாத அமிர்தா, சீக்கிரம் சீக்கிரம் உன்னோட சக்தியை பயன்படுத்து. இப்ப ஏற்கனவே உங்க பையனோட வாழ்க்கையில ஒரு சர்ப்பம்னால பிரச்சனை வந்துருச்சு. ஒரு சர்ப்பம் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அறிகுறிகள் தெரியுது. இதன் மூலமா உங்க பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உறுதி. சர்ப்பம் உன்னை பின்தொடருதா? அப்படின்னா என் புள்ள நிலைமை என்ன ஆகும்? நம்ம சர்ப்ப பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா? அதான் அப்பவே சொன்னனே, அதுக்கும் இப்போதைக்கு எந்த முகூர்த்தமும் இல்ல. இப்ப இருக்கிற ஒரே வழி அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போடுறதுதான். இத சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இந்த நிமிஷம் அவனோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னாலும் இனிமே உங்க பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா? இதுக்கு பரிகாரமே இல்லையா ஜோசியரே? அவன் வாழ்க்கையில சர்ப்பம் வராதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கணும். இவ்வளவு நாளா சும்மா இருந்து தப்பு பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சொன்ன அன்னைக்கே நீங்க பூஜையை பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய அபசகுணம் நடக்காம இருந்திருக்கும்.
சாவுக்கு நாக வம்சத்தை சேர்ந்த நாகராணி தான் காரணம். அவதான் அவனை கொன்னு இருக்கா. அது என்ன சர்ப்பம், அது என்ன எண்ணத்தோட வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா ஜோசியரே? அமிர்தா, அது பயங்கரமான சர்ப்பம்மா. தெய்வாம்சம் உள்ள சர்ப்பமா இருந்தாலும் இதுகிட்ட இருந்து வர்ற ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இது அர்ஜுனோட உயிருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதா தெரியல, மொத்த குடும்பத்துக்குமே சம்பந்தப்பட்டதா இருக்கு. இந்த விஷயத்தை சொல்லத்தான் உங்களை வர சொன்னேன். தெய்வாம்சம் உள்ள சர்ப்பமா இருக்கிறதால இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தாலும் இருக்கலாம். நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அர்ஜுன். நீங்க என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கவே கூடாது. ஆனா இப்போதைக்கு இதுகிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்குன்னு என்னால உங்களை சும்மா விட முடியாது. கிளம்பலாமா? அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. அர்ஜுன் பாம்புகளுக்காக உயிரையே விடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு என்னால நம்ப முடியல. தெய்வத்தை முழுமையா நம்புற குடும்பம் நம்மளுது. யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஒன்னும் ஆகாது. பாம்பு அவன் மேல பாசம் வைக்குமே தவிர அவனை பழி வாங்காது. இது உண்மை பாட்டிமா. நான் ஒன்னும் பொய் சொல்லல. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தெய்வ அம்சம் உள்ள சர்ப்பம் வேற சொல்றீங்கல்ல, அதனால அர்ஜுனுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனா ஜோசியரே, நீங்க சொன்ன அறிவுரைகள் எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். அர்ஜுன ஜாக்கிரதையா இருக்க சொல்லி சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி சர்ப்ப பரிகாரமும் நாங்க பண்றோம். சரியா அத்தை? கிளம்பலாமா? சரி, கிளம்புங்கம்மா. என்ன பேசுறோம்னு தெரியாம இந்த பொண்ணு பேசிட்டு போறா. அந்த பரமேஸ்வரன் தான் அந்த பையனை காப்பாற்றணும். என்னால உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருச்சு, அதுவும் காட்டல. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க என் பின்னாடி வராம தடுக்க நான் என்னோட சக்தியை உங்க மேல பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க உதவியால வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கே பிரச்சனை கொடுக்குறேன். அதுவும் யாரும் கொடுக்க முடியாத தண்டனையை கொடுத்துருக்கேன். நான் இப்படி செய்யலன்னா என்னை தேடிக்கிட்டு என் பின்னாடியே வந்துருவீங்க. அப்படியே கோகுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வரும். சூரிய கிரகணத்துக்கான நேரம் நெருங்கிடுச்சு. நான் உடனே கோகுக்குள்ள போகணும். இப்போ எனக்கு அர்ஜுனோட உயிர் முக்கியம் இல்ல,
எங்க அம்மா தான் முக்கியம்.